மதியழகன், அதேபோன்று தற்பொழுது 111 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக நாம் பார்க்கிறோம். அதில் அரசு மருத்துவமனையில் எவ்வளவு பேர் சிகிச்சையில் உள்ளார்கள், அதில் அவர்களுடைய நிலை எவ்வாறாக இருக்கிறது, நல்ல முறையில் இருக்கிறார்களா என்ற தகவல்களை பதிவு செய்யுங்கள். மொத்தம் 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படும் நிலையில் 81 பேர் வரை அரசு மருத்துவமனை, அதாவது கரூர் அரசு மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதர நபர்கள் தான் அருகாமையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த விஜயனுடைய மக்கள் சந்திப்பு நடைபெற்ற இடத்திலேயே ஒரு தனியார் மருத்துவமனை இருக்கிறது. அந்த மருத்துவமனை அது மட்டுமல்லாமல் சுற்றுப்புறத்திலேயே இருக்கக்கூடிய மற்ற தனியார் மருத்துவமனைகளிலும் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் அரசு மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களினுடைய உடல்நிலையும் தற்பொழுது பெரும்பான்மையான, அதாவது 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாக, 111 பேருக்கு சிகிச்சை அளித்து வருவதாக கூறப்பட்டிருந்தாலும் கூட அதில் பெரும்பான்மையினுடைய உடல்நிலை தற்பொழுது ஆபத்து கட்டத்தை தாண்டி இருப்பதாகவும் அவர்களினுடைய உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இருப்பினும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது அவர்கள் முழுமையாக உடல் நலன் சீரடைந்து அவர்களால் செல்ல முடியும் என்ற ஒரு நிலை இருந்தால் மட்டுமே அவர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார்கள் என்றும் அதுவரை அவர்கள் கண்காணிப்பிலேயே இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அரசு மருத்துவமனையில் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வரக்கூடிய அதே வேளையில் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருவர்களுக்கான அந்த கட்டணத்தை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டு அவர்களுக்கும், அதாவது தனியார் மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கும் உரிய சிகிச்சை வழங்க வேண்டும் என்று அரசு சார்பில் உத்தரவிடப்பட்டு அவர்களுக்கும் அதே ஒரு சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட பெரும்பாலானவர்கள் அரசு மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். எனவேதான் முதலமைச்சரும் தற்பொழுது அரசு மருத்துவமனையில், அங்கு கரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து மேலும் அவர்களது உடல்நிலை குறித்து கேட்டறிந்து வருகிறார்.